எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட்டாகவே டிடிவி தினகரன் கருதி பேட்டி அளிக்கவில்லை. அவருடைய பேட்டியை நீங்கள் மிக நுட்பமாக கவனித்தால், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். எதனால் இடம்பெற்றிருந்தோம்? பாரத பிரதமர் மோடி அவர்கள் சீரிய தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சி பாதையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் துரோக சக்திகள், நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய துரோக சக்திகள் விரும்பவில்லை என்பதை போல அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிக்கவில்லை. டிடிவியை பொறுத்தவரை ஓபிஎஸ் ஆவது மதித்தார். என்ன மதித்தார்? அதிமுக ஒன்றுபட்டால் தான் பழைய வலிமை பெறும், எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம் என்று அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஓபிஎஸ் விஷயத்திலும் பாஜக ஒரு முடிவுக்கு வரவில்லை. ஆகவே ஓபிஎஸ் டிடிவி 2 பேரும் வெளியேறியதற்கு பெரும் பொறுப்பு பாஜகவினுடையது, ஒரு பகுதி பொறுப்பு எடப்பாடி பழனிசாமியினுடையது. அந்த அணி வலிமை இழக்க, இன்றைக்கு இனிமேல் என்ன முயற்சி எடுக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. டிசம்பரில் எடுக்கிறோம், ஜனவரியில் எடுக்கிறோம் என்றால் அப்படியே ஓய்வெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது, பல காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. புதிய பிளேயராக நடிகர் விஜய் உள்ளே இருக்கிறார். ஆகவே அவர் ஒரு வலிமை மிக்க சக்தியாக உருவாகி வருகிறார் என்று வெவ்வேறு கருத்து கணிப்புகள்